ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வேர்ட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். பழைய வீடியோவில், இதுக்கு முந்தின வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக ப்ரிப்போசிஷனல் WH கொஸ்டின் வேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரிப்போசிஷன்ஸை வச்சுட்டு நம்ம எப்படி கேள்வி வார்த்தைகளை வந்துட்டு பேசுகிறது, கேட்குறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷனல் WH கொஸ்டின் வேர்ட்ஸ். அதாவது ப்ரிப்போசிஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னா இதுக்கு முன்னாடி முந்தின வீடியோஸில் வந்து போட்டிருந்தேன். ப்ரிப்போசிஷன்ஸ் உதாரணத்துக்கு டு, ஃபார், அப்புறம் ஃப்ரம், த்ரூ, வித், இன்டு, அந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் தான் வந்து ரெண்டு சென்டென்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். அந்த ப்ரிப்போசிஷன்ஸை வச்சுக்கிட்டு ஹூ மற்றும் ஹூம் இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம ப்ரிப்போசிஷனில் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு முதல்ல யாருக்கு அப்படின்றத வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா டு ஹூம், டு ஹூ அப்படின்னு நம்ம கேட்கணும். உதாரணத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்துட்டு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து டு ஹூ, டு ஹூம் அப்படின்றது நம்ம கேட்கணும். சரிங்களா? அடுத்தது யாரை கடந்து பஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு பாஸ்ட் ஹூ, பாஸ்ட் ஹூம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது யாரை சுற்றி இந்த வதந்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஹூ, அரௌண்ட் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்க, கேட்கலாம். சரியா? அடுத்தது யாரை நோக்கி இந்த துப்பாக்கி குண்டு வந்துட்டுருக்கு, துப்பாக்கி குண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு டுவார்ட்ஸ் ஹூ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டுவார்ட்ஸ் ஹூம் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது யாரை எதிர்த்து அப்படின்ற வார்த்தை, யாரை எதிர்த்து நீ வந்து போட்டியில் நிற்கிற, யாரை எதிர்த்து நீ வந்து எலெக்ஷனில் நிற்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஹூ, அப்புறம் அகெயின்ஸ்ட் ஹூம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். சரிங்களா? அகெயின்ஸ்ட் ஹூ அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்ததாக யாருக்காக, யாருக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா ஃபார் ஹூ, ஃபார் ஹூ அப்படின்றது வந்து யாருக்காக அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது யார் மீது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஹூ, யார் மீது வந்து குற்றம் செலுத்துகிறாங்க அப்படின்றது சென்டென்ஸு. இதில் யார் மீது அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் ஹூ, ஆன் ஹூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது யாருக்கு மேல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது யாருக்கு மேலே இந்த பிரச்சனையை வந்து நம்ம எஸ்கலேட் பண்ணால் இது வந்து சீக்கிரமாக சால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு மேல், உதாரணத்துக்கு GM லெவலில் இருக்காங்களே அவங்க மேலே, வைஸ் பிரசிடெண்ட்டாக இல்லை CEOவோ யாருக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹூ அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கீழ், யாருக்கு கீழ் நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து யாருக்கு கீழ் அண்டர் ஹூ, அண்டர் ஹூ வந்து நீ ஒர்க் பண்ணுற, அண்டர் ஹூ யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது யார் முதல். ஸோ யார் முதல் இந்த கியூ வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு எல்லாமே இது ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? சொல்கிறதே இல்லை கிடையாது, எல்லாமே WH கொஸ்டின்ஸ். ஸோ யார் முதல் இந்த கியூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ஸ் ஹூ அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்ததான் யாருக்கு முன்பு அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்க. யாருக்கு முன்பு நீ வந்திருக்க, ஓகே இவருக்கு முன்பா இல்லை அவருக்கு முன்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, சொல்கிறவங்கல்ல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஹூ, பிஃபோர் ஹூ நீ வந்திருக்க. ஸோ அப்படின்னா யார் முதல்ல வந்தாங்க அவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு யாருக்கு முன்பு அப்படின்றதுக்கு பிஃபோர் ஹூ அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், கொஸ்டின் வார்த்தையை. அடுத்தது யார் காரணமாக அப்படின்றதுக்கு, யார் காரணமாக நம்ம இந்த பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிகாஸ் ஆஃப் ஹூ அப்படின்றது நம்ம சொல்லணும். யார் காரணமாக, யாரால் வந்து மாட்டிக்கணும் தெரியுமா அப்படின்றதுக்கு பிகாஸ் ஆஃப் ஹூ அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். அடுத்தது யார் வரை, யார் வரை இந்த கியூ வந்து போய் முடியுது
அப்படின்னு வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இதில் யார் வரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஹூ வந்து இந்த கியூ வந்து கோயிங் டு நிற்குது அப்படின்றதுக்கு நம்ம வந்து அப் டு ஹூ அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணோம். அடுத்தது யாரிடமிருந்து லெட்டர் வந்திருக்கு, தந்தி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு ஃப்ரம் ஹூ லெட்டர் வந்திருக்கு அப்படின்றது யாரிடமிருந்து அப்படின்றதுக்கு ஃப்ரம் ஹூ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரால் இந்த லெட்டர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை ஹூ, யாரால் பை ஹூ அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம சொல்லணும். சரிங்களா, கேட்கணும். அடுத்ததான் யார் மூலமாக அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் மூலமாக இந்த லெட்டர் வந்து வந்திருக்கு, யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க, யார் மூலமாக வந்தது அப்படின்றதுக்கு கேட்குறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், த்ரூ ஹூ அப்படின்றது வந்துட்டு யார் மூலமாக, த்ரூ ஹூ அப்படின்றது வந்து நம்ம யார் மூலமாக வந்தது அப்படின்றத நம்ம வந்து கேட்கலாம். அடுத்தது யாருடன், யாரை கொண்டு அப்படின்னு இருக்குது. யாருடன் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வித் ஹூ யூ ஆர் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து வித் ஹூக்கு வந்துட்டு யாருடன் அப்படின்றது அர்த்தம். அப்புறம் யாரை கொண்டு நீ இந்த வேலையை முடிக்க போகிற அப்படின்றதுக்கு வித் ஹூ, யாரை கொண்டு அப்படின்றதுக்கு வித் ஹூ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் யாருக்குள் அப்படின்றது, யாருக்குள்ளாச்சும் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டு ஹூ, யாருக்குள்ளே இந்த ஃபீலிங் இருக்குது, இன்டு ஹூ யாருக்குள் அப்படின்றதுக்கு இன்டு ஹூ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது 2 பேருக்கு இருக்காங்க, 2 பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஸோ யாருக்கிடையில் அப்படின்றதுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, யாருக்கிடையில் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு பிட்வீன் ஹூ அப்படின்றத யாருக்கிடையில், 2 பேர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு இடையில் அப்படின்றதுக்கு யாருக்கிடையில் அப்படின்றதுக்கு நம்ம பிட்வீன் ஹூ வந்து யூஸ் பண்ணணும். அதுவே நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அமாங் ஹூ அப்படின்றத யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு யாருக்கு நடுவில் அவள் உட்காந்துட்டு இருக்காள் அப்படின்றதுக்கு வந்துட்டு அமாங் ஹூ சொல்லணும். யாருக்கு நடுவில் அவள் உட்காந்துட்டு இருக்காள்னா 2க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அப்போ வந்து ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்ம வந்து அமாங் ஹூ வந்து சொல்லணும். யாருக்கு நடுவில் அப்படின்றத நம்ம வந்து இங்கே சொல்லணும். சரிங்களா. அடுத்தது யாருக்கு அருகே அவள் உட்காந்துட்டு இருக்காள் அப்படின்றதுக்கு வந்துட்டு நியர் ஹூன்றது யாருக்கு அருகில் அவள் ரொம்ப உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்றதுக்கு நியர் ஹூ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது யாருக்கு பக்கத்தில் அவர் உட்காந்துட்டு இருக்காள் அப்படின்ற சொல்கிறதுக்கு வந்துட்டு பிசைட் ஹூ ஷீ சிட்டிங் அப்படின்றதுக்கு நம்ம வந்து பிசைட் ஹூன்றது யாருக்கு பக்கத்தில் அப்படின்றதுக்கு பிசைட் ஹூ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்ததான் யாருக்கு அடுத்து நீ வந்து உள்ளே வர போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகே, அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹூ நீ உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது ஓட்டு போகிறன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு அடுத்து நீ உள்ளே வரணும்ப்பா, இவருக்கு அடுத்து நீ உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. யாருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஹூ அப்படின்றது சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பிறகு ஓகே, பிஹைண்ட் ஹூ, ஆஃப்டர் ஹூ யாருக்கு பின்னாடி வந்து நிற்க போகிற அப்படின்றதுக்கு பிஹைண்ட் ஹூ அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஹூ அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்பால்லாம் யாருக்கு அப்புறம் நான் சொல்கிறது வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு வந்துட்டு பிஹாண்ட் ஹூப்பா, யாருக்கு அப்பால் யார் வரைக்கும் கேட்குது, அது யாருக்கு அப்பால் கேட்க மாட்டேங்குதுன்னா சார் எனக்கு அப்புறம் யாருக்கும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பிஹைண்ட் ஹூ. சரிங்களா. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ப்ரீபோசிஷன் கூட ஹூ மற்றும் ஹூம் வச்சு நம்ம பேசுகிற வார்த்தைகள். சரிங்களா. ஸோ இதேமாரி ப்ரீபோசிஷன் கூட நம்ம நிறைய கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு எப்படிலாம் வரும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் கேட்க முடியும் எல்லாருக்கிட்டையும் தெளிவாக. சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காவது ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ வேறு எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்றது நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.